ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 33. இளவரசர் ஜூலியனின் இருளார்ந்த இருப்பிடத்திற்கு விரைந்து சென்று அந்த பிஷப்பின் சுய நியாயம் கொண்ட விரிவுரையை பொறுத்து கொண்ட கமாண்டர் டியாகோ கார்சா உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தார். உனக்கு உரிமையில்லாத இடத்தில் நீ அத்துமீறி நுழைந்திருக்கிறாய் என்று வால்டர் ஸ்பினோவை பார்த்து கத்த வேண்டுமாய் விரும்பினார் கார்சா. இது உன்னுடைய எல்லை அல்ல. மறுபடியும் பிஷப் வால்டர் ஸ்பினோ அரண்மனை அரசியலில் தாமாகவே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஜூலியனின் வசிப்பிடத்தினுடைய இருளில் ஒரு மாயாவியை போல் தோன்றியுள்ள வால்டர் ஸ்பினோ முழுமையான சாமியார் உடைகளை அணிந்திருக்கிறார். இப்பொழுது ஸ்பெயினின் பாரம்பரியங்களுடைய முக்கியத்துவம் கடந்த கால அரசர்கள் மற்றும் அரசிகளின் பக்தி மிகுந்த மதச்சார்பு மற்றும் குழப்ப காலகட்டங்களில் தேவாலயத்தின் அரவணைப்பான செல்வாக்கு ஆகியவற்றை பற்றி ஜூலியனுக்கு உணர்ச்சிகரமாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இது அதற்கான நேரம் அல்ல. கார்சா சீறினார். இன்றிரவு இளவரசர் ஜூலியன் பொதுமக்களிடத்தில் உணர்ச்சி மிக்க உரையை அளித்தாக வேண்டியிருந்தது. கார்சாவுக்கு தேவைப்பட்ட கடைசி விஷயம் என்னவென்றால், அவர் மீது மதம்சார் நிகழ்ச்சி நிரலை திணிக்க முயற்சிக்கும் வால்டர் ஸ்பினோவின் முயற்சிகளில் இருந்து அவரை திசை திருப்பி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். பிஷப் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பதை கார்சாவினுடைய போனின் அழைப்பொலி குறுக்கிட்டது. சொல்லுங்கள் என்று சத்தமாக பதிலளித்த கார்சா தன்னை இளவரசருக்கும் பிஷப்புக்கும் இடையில் நிறுத்தி கொண்டார். சொல்லலாம் சார், பில்பாவிலிருந்து ஏஜென்ட் போன்சேகா பேசுகிறேன் என்று அந்த அழைப்பாளர் துரித கதியிலான ஸ்பானிஷில் பேசினார். நம்மால் சுட்டவனை பிடிக்க முடியாது என்று நினைக்கிறேன். அவனை கண்டுபிடித்து சொல்லும் என்று நாம் நினைத்த கார் நிறுவனம் அத்துடன் தொடர்பை இழந்துவிட்டது. கொலையாளி நம்முடைய செயல்பாடுகளை எதிர்பார்த்திருப்பதை போல் தெரிகிறது. கார்சா தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக மூச்சுவிட்டபடி தன்னுடைய குரலில் தான் அப்பொழுதும் இருக்கும் உண்மையான நிலை தெரிந்துவிடாதிருக்க முயற்சி செய்தார். புரிகிறது என்று சமநிலையில் பதிலளித்தார். இத்தருணத்தில் நீங்கள் மிஸ் வைடலை பற்றி மட்டும் கவலைப்படுங்கள். இளவரசர் அவரை பார்க்க காத்திருக்கிறார். நீங்கள் அவரை சீக்கிரத்திலேயே இங்கு அழைத்து வருவீர்கள் என்று அவருக்கு உறுதியளித்துகிறேன். இணைப்பில் ஒரு மிக நீளமான அமைதி நிலவியது. மிகவும் நீளமானது. கமாண்டர் என்று கேட்ட போன்சாக்காவின் குரலில் தயக்கம் இருந்தது. மன்னிக்க வேண்டும் சார், அந்த வகையில் ஒரு மோசமான செய்திதான் உள்ளது. மிஸ் வைடல் எங்களை விட்டுவிட்டு அந்த அமெரிக்க புரொஃபஸருடன் கட்டிடத்திலிருந்து வெளியேறிவிட்டார். கார்சா ஏறக்குறைய தன்னுடைய போனை விட்டே விட்டார். மன்னிக்க வேண்டும், நீங்கள் அதை மறுபடியும் சொல்கிறீர்களா? எஸ் சார், மிஸ் வைடலும் ராபர்ட் லெங்டனும் இந்த கட்டிடத்தில் இருந்து ஓடிவிட்டார்கள். மிஸ் வைடல் வேண்டுமென்றே தன்னுடைய போனை கைவிட்டு விட்டதால் அவரை எங்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை. அவர்கள் எங்கு போயிருப்பார்கள் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. தன்னுடைய தாடை தளர்வதை கார்சா உணர்ந்தார். இளவரசரோ அவரை வெளிப்படையான கவலையுடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதை கேட்கும் வகையில் சாய்ந்திருந்த வால்டர் ஸ்பினோவின் புருவங்களும் மிகுந்த ஆர்வத்துடன் வளைந்திருந்தன. அது அருமையான செய்தி. சட்டென்று எதையும் யோசிக்காமல் பேசிய கார்சா தீர்மானத்துடன் ஆமோதித்தார். நல்ல வேலை செய்தீர்கள். உங்கள் எல்லோரையும் இன்று மாலை இங்கேயே பார்க்கிறேன். போக்குவரத்து நெறிமுறைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நிமிஷம் இருங்கள் ப்ளீஸ். போனை மறைத்து கொண்டவாறு கார்சா இளவரசரை நோக்கி புன்னகைத்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மற்றொரு அறைக்கு விவரங்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் தனியாக பேசிக்கொண்டிருங்கள். இளவரசரை வால்டர் ஸ்பினோவிடம் தனியாக விட்டு செல்ல கார்சா தயங்கினார். ஆனால் இந்த அழைப்பில் அவர்கள் இருவருக்கும் முன்பாக அவரால் பேச முடியாது என்பதால் விருந்தினர் அறைகளில் ஒன்றிற்கு சென்ற அவர் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொண்டார். என்ன எழவாயிற்று? அவர் போனில் சீறினார். ஒரு மாயாஜாலத்தை போன்ற கதையை போன்சேகா விவரித்தார். விளக்குகள் அணைந்தனவா? கார்சா வற்புறுத்தி கேட்டார். பாதுகாப்பு அதிகாரியை போல் பாவனை செய்த ஒரு கம்ப்யூட்டர் தவறான தகவலை தந்துவிட்டதா? இதற்கு நான் எப்படி பதிலளிப்பதென்றே நினைக்கிறீர்கள்? இது கற்பனை செய்வதே கடினம் என்று எனக்கு தெரியும் சார்.
ஆனால் அது அப்படித்தான் நடந்தது. அந்த கம்ப்யூட்டர் ஏன் சட்டென்று தன் மனதை மாற்றிக்கொண்டது என்பதை புரிந்து கொள்ளத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மனதை மாற்றிக்கொள்வதா? அது வெறும் கம்ப்யூட்டர் தானே. நான் சொல்ல வருவது என்னவென்றால், முன்னதாக அந்த கம்ப்யூட்டர் மிகவும் உதவியாக இருந்தது. சுட்டவனை அவனுடைய பெயரால் அடையாளம் கண்டது, கொலையாளியை தடுத்து நிறுத்த முயன்றது, அத்துடன் தப்பிச் சென்ற வாகனம் ஒரு ஊப்பர் கார் என்பதையும் கூட கண்டுபிடித்தது. பின்னர் திடீரென்று அது எங்களுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கிவிட்டது. ராபர்ட் லெங்டன் தான் அதனிடம் ஏதோ சொல்லியிருக்கிறார் என்று கண்டுபிடித்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடன் அது பேசிய பின்னர் தான் எல்லாமே மாறிப்போனது. இப்பொழுது நான் ஒரு கம்ப்யூட்டருடன் சண்டை போடுகிறேனா? இந்த நவீன உலகத்திற்கு தான் மிகவும் பழமையானவன்தான் என்று கார்சா தீர்மானித்துக் கொண்டார். இளவரசருக்கு தன்னுடைய மணமகள் அந்த அமெரிக்கருடன் ஓடி போய்விட்டார் என்றும், அவருடைய கார்டியார் ரியல் ஒரு கம்ப்யூட்டரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்றும் தெரிய வந்தால், அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் எந்த அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்காது, ஏஜென்ட் போன்சேகா. எங்களுக்கு அது நன்றாகவே தெரியும் சார். அவர்கள் இருவரும் ஓடிப்போவதற்கு எது தூண்டிருக்கும் என்று உங்களுக்கு ஏதாவது தெரிந்ததா? இது முற்றிலும் நியாயப்படுத்த முடியாத அலட்சியமாக தெரிகிறது. இன்று மாலை மேட்ரிட்டில் நம்முடன் சேர்ந்து கொள்ளுமாறு புரொஃபசர் லெங்டனிடம் நான் சொன்னபோது அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தான் வரப்போவது இல்லை என்பதில் அவர் தெளிவாக இருந்திருக்கிறார். அதனால்தான் கொலை சம்பவ இடத்திலிருந்தும் அவர் தப்பித்திருக்கிறார். ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதை கார்சா உணர்ந்தார். ஆனால் அவரால் அதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் ஆம்ராவேடலை கண்டுபிடித்து இந்த தகவல்கள் எதுவும் வெளியே கசிந்துவிடும் முன்னர் அவரை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டியது மிக மிக முக்கியம். எனக்கு புரிகிறது சார். ஆனால் டயஸும் நானும் தான் சம்பவ இடத்தில் இருந்த ஒரே ஏஜென்ட்டுகள். எங்களால் தனியாக பில்பாவில் தேடுவது சாத்தியமில்லை. உள்ளூர் அதிகாரிகளை உஷார்படுத்தவும் போக்குவரத்து கேமராக்கள், வான்வெளி உதவி என சாத்தியமுள்ள எல்லாம் நிச்சயமாக கிடையாது என்றார் கார்சா. இந்த அவமானத்தை நம்மால் தாங்க முடியாது. உங்கள் வேலையை செய்யுங்கள். நீங்களே அவர்களை கண்டுபிடித்து முடிந்தவரை சீக்கிரமாக மிஸ் வைடலை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். சரி சார். கார்சா நம்ப முடியாமல் போனை வைத்தார். அவர் அறையிலிருந்து வெளியே வருகையில் ஒரு வெளுத்த இளம்பெண் அவரை நோக்கி விரைந்து வந்தாள். வழக்கமாக அணியும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கே உரிய கண்ணாடியும் வெளிர் மஞ்சள் உடையும் அணிந்திருந்த அவர் கவலையுடன் ஒரு டேப்லெட் கம்ப்யூட்டரை இறுக்கமாக பிடித்திருந்தார். என்னை கடவுள் காப்பாற்றட்டும் என்று நினைத்த கார்சா இப்பொழுது வேண்டாம். அந்த அரண்மனைக்கு புதியவளும் இதுவரை இருந்தவர்களையே மிகவும் இளமையானவளுமான மக்கள் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர், ஊடக தொடர்பு, பொதுமக்கள் வியூக தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் உள்ளிட்ட கடமைகளை கொண்ட பதவி. மோனிகா மார்டின் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அதி உயர் எச்சரிக்கை செய்திகளை சுமந்திருப்பவளை போன்றே காணப்படுபவள். 26 வயதிலேயே மேட்ரிட் கம்ப்ளூட்டன்ஸ் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பியல் பட்டம் பெற்றிருந்த மார்டின் உலகின் முன்னணி கணிப்பொறி பள்ளிகளுள் ஒன்றில் பீஜிங்கில் உள்ள சிங்குவா பல்கலைக்கழகத்தில் 2 வருட முதுகலை பட்டத்தை முடித்திருக்கிறார். பின்னர் ஆண்டனா 3 என்ற ஸ்பானிஷ் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் தகவல் தொடர்பியலில் முன்னணி பதவி வகித்த பின்னர் குரூபோ பிளேட்டேனாட்டாவில் உயர் அதிகாரமுள்ள மக்கள் தொடர்பு அதிகாரி பதவிக்கு வந்தார். கடந்த ஆண்டு ஸ்பெயினின் இளைஞர்களுடன் டிஜிட்டல் மீடியா வழியாக தொடர்பு கொள்ள வேண்டியதின் அவசர முயற்சியிலையும் வேகமாக வளரும் ட்விட்டர், பேஸ்புக், பிளாக்குகள் மற்றும் ஆன்லைன் மீடியாக்களின் தாக்கத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் அந்த அரண்மனையானது பல பத்தாண்டுகள் அச்சு மற்றும் ஊடகத்துறை அனுபவமுள்ள பழம் மக்கள் தொடர்பு அதிகாரியை நீக்கிவிட்டு இந்த நூற்றாண்டு தொழில்நுட்ப நிபுணரை பதவியில் அமர்த்தி கொண்டது. மார்டின் எல்லா வகையிலையும் இளவரசர் ஜூலியனுக்கு கடமைப்பட்டவள் என்பது கார்சாவுக்கு தெரியும்.
அரண்மனை ஊழியராக இந்த இளம்பெண்ணை நியமித்தது அதன் செயல்பாடுகளுக்கு இளவரசர் ஜூலியன் செய்திருக்கும் சில பங்களிப்புகளுள் ஒன்று. தன்னுடைய தந்தையிடம் அவருடைய அதிகாரத்தை வளைத்து பார்த்த அரிய நிகழ்வுகளுள் ஒன்று. இந்த தொழிலில் மிக சிறந்தவர்களுள் ஒருவளாக மார்ட்டின் கருதப்பட்டாள். ஆனால் அவளுடைய சந்தேக புத்தியும் பதற்றமான ஆற்றலையும் முற்றிலும் சோர்வூட்டக்கூடியதாகவே கார்சா கண்டார். சதி ஆலோசனை கோட்பாடுகள் என்று அவரிடம் தெரிவித்த மார்ட்டின் வந்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய டேப்லெட்டை அசைத்து காட்டினாள். அவை எல்லாவிடத்திலும் பரவி கிடக்கின்றன. தன்னுடைய PR ஒருங்கிணைப்பாளரை அவநம்பிக்கையுடன் முறைத்து பார்த்தார் கார்சா. நான் கவலைப்படுகிறவன் போல் தெரிகிறதா? இந்த சதி ஆலோசனை வதந்தி தொழிற்சாலையை காட்டிலும் இன்றிரவு அவர் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அரசு குடியிருப்பை சுற்றி வந்து நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு சொல்ல முடியுமா? கட்டுப்பாட்டு அறையில் உங்களுடைய GPS சினுங்கியது. அவள் கார்சாவின் இடுப்பு பட்டையில் இருந்த போனை சுட்டி காட்டினாள். கார்சா தன் கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சுவிட்டு தன்னுடைய எரிச்சலை விழுங்கிக் கொண்டார். ஒரு PR ஒருங்கிணைப்பாளருக்கும் மேலாக அரண்மனையானது சமீபத்தில்தான் ஒரு புதிய எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி பிரிவை அமைத்திருந்தது. அது கார்சா குழுவுக்கு GPS சேவைகள், டிஜிட்டல் கண்காணிப்பு, விவரமளித்தல் மற்றும் முன்கூட்டிய தகவல் சேகரிப்பு ஆகியவற்றை வழங்கியது. தினமும் கார்சாவின் ஊழியர்கள் மிகுந்த மாறுபட்டவர்களாக, இளமை மிக்கவர்களாக ஆகிக் கொண்டிருந்தனர். நம்முடைய கட்டுப்பாட்டு அறையை பார்த்தால் கல்லூரி வளாக கணிப்பொறி மையத்தை போன்றே இருக்கிறது. வெளிப்படையாகவே கார்டியா ஏஜென்ட்டுகளை தடம் காண பயன்படுத்துவதற்கு நிறுவப்பட்ட இந்த புதிய தொழில்நுட்பம் கார்சியாவையும் கூட வேவு பார்த்தது. அடித்தளத்தில் இருக்கும் சிறார்கள் கூட்டம் ஒவ்வொரு முறையும் அவர் எங்கிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை நினைப்பதே திடுக்கிட செய்வதாக இருந்தது. நான் தனிப்பட்ட முறையில்தான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்ற மார்ட்டின் தன்னுடைய டேப்லெட்டை வெளியே எடுத்தாள். நீங்கள் இதை பார்க்க விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். அவளிடம் இருந்து அந்த சாதனத்தை பிடுங்கிய கார்சா திரையில் காண்பித்த போது பில்பா கொலையாளி என்று அடையாளம் காணப்பட்ட வெள்ளி நிற தாடி வைத்த ஸ்பானியனின் புகைப்படங்களையும் விவரத்தையும் பார்த்தார். அவர் ராயல் கடற்படை அட்மிரல் லூயி எவிலா. சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய பேச்சுகள் உலாவி வருகின்றன என்றாள் மார்ட்டின். அவற்றில் பெரும்பாலானவை அரச குடும்பத்தின் முன்னாள் ஊழியராக எவிலா இருந்திருக்கிறார் என்பதாக இருக்கிறது. எவிலா கப்பற்படையில் வேலை செய்தாரா? கார்சியா படபடப்பாக கேட்டார். ஆமாம், ஆனால் அரசர்தான் ஆயுதப்படைகளுக்கு தலைவர். அப்படியே நிறுத்திக்கொள் என்று உத்தரவிட்ட கார்சா அந்த டேப்லெட்டை அவளிடமே தள்ளிவிட்டார். ஒரு தீவிரவாத நடவடிக்கையில் அரசரை எப்படியோ சம்பந்தப்படுத்துவது சதியாலோசனை கிறுக்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முயற்சி. அது இன்றிரவு சூழ்நிலைக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத ஒன்று. நம்முடைய ஆசீர்வாதங்களின் மீது நம்பிக்கை வைத்து வேலையை பார்க்கலாம். சொல்லப்போனால் இந்த பித்துக்குளித்தனம் வருங்கால அரசியை கொன்றிருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு அமெரிக்க நாத்திகனை கொன்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அது ஒன்றும் மோசமில்லை. அந்த இளம் பெண் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. அரச குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட மற்றொரு விஷயமும் இருக்கிறது சார். நீங்கள் பார்க்காமல் இருந்துவிடக் கூடாது என்று விரும்புகிறேன். மார்ட்டின் பேசும்போதே டேப்லெட்டில் ஓடிக்கொண்டிருந்த அவளுடைய விரல்கள் மற்றொரு பக்கத்திற்கு சென்றன. இந்த புகைப்படம் சில நாட்களுக்கு முன்னர் ஆன்லைனில் வெளிவந்தது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. இப்பொழுது ஹெட்மன் கிரஷை பற்றிய எல்லாமே பரபரப்பாக்கிவிட்டதால இந்த புகைப்படம் செய்திகளில் இடம்பெற தொடங்கிவிட்டது. அவள் டேப்லெட்டை கார்சாவிடம் கொடுத்தாள். கார்சா தலைப்பை பார்த்தார். இதுதான் ஹெட்மன் கிரஷை எடுத்த கடைசி புகைப்படமா? ஒரு தெளிவற்ற புகைப்படம். கிரிஷ் ஒரு கருப்பு உடையில் இருப்பதையும் ஒரு ஆபத்தான செங்குத்து பாறைக்கு அருகாமையில் இருக்கும் பாறை உச்சியில் நிற்பதையும் காட்டியது. இந்த புகைப்படம் 3 நாட்களுக்கு முன்னர் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றாள் மார்ட்டின்.
அதுவும் கிரிஷ் மான்செராட் துறவி மடத்துக்கு செல்லும் போது. அங்கு பணியில் இருந்த ஒரு ஊழியர் கிரிஷை அடையாளம் கண்டு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இன்றிரவு மார்ட்டின் கொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த ஊழியர் அந்த மனிதரை எடுத்த கடைசி புகைப்படங்களுள் ஒன்று என மறுபதிவு செய்திருக்கிறார். அது நம்மை தொடர்பு படுத்திருக்கிறது என்றால் எப்படி? கார்சா திட்டவட்டமாக கேட்டார். அடுத்த படத்தை பாருங்கள். கார்சா கீழே நகர்த்தினார். இரண்டாவது படத்தை பார்த்தபோது அவர் சுவர் பக்கம் நகர்ந்து அங்கேயே தன்னை நிதானப்படுத்தி கொண்டார். இது இது உண்மையாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதே காட்சியின் அகன்ற சட்டகத்தில் ஹெட்மன் கிரிஷ் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க ஊதா அங்கி அணிந்திருக்கும் உயரமான மனிதருக்கு அருகாமையில் நின்றிருப்பது தெரிந்தது. அவர் பிஷப் வால்டர் ஸ்பினோ. இது உண்மைதான் சார் என்றாள் மார்ட்டின். வால்டர் ஸ்பினோ சில நாட்களுக்கு முன்னர் தான் கிரிஷை சந்தித்திருக்கிறார். ஆனால் என்று தயங்கிய கார்சா அத்தருணத்தில் பேச்சற்று போனார். ஆனால் அந்த பிஷப் எதனால் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. குறிப்பாக இன்றிரவு நடந்த எல்லா விஷயங்களையும் வைத்து பார்க்கும்போது மார்ட்டின் சந்தேகத்துடன் தலையாட்டினாள். அதனால்தான் நான் இதை பற்றி முதலில் உங்களிடமே பேச நினைத்தேன். வால்டர் ஸ்பினோவை கிரிஷ் சந்தித்திருக்கிறாரா? கார்சாவால் அதை சுற்றியுள்ள விஷயங்களை மறைக்க இயலவில்லை. பிஷப் அதை குறிப்பிட மறுத்துவிட்டாரா? அந்த செய்தி அபாயகரமானது. இளவரசரை எச்சரிக்கும் ஆவல் கொண்டார் கார்சா. துரதிர்ஷ்டவசமாக என்றால் அந்த இளம்பெண். இன்னும் நிறைய இருக்கிறது. அவள் மறுபடியும் தன்னுடைய டேப்லெட்டை ஆராய்ந்தாள். கமாண்டர், வரவேற்பறையில் இருந்து திடீரென வால்டர் ஸ்பினோவின் குரல் கேட்டது. மிஸ் வைடலை கொண்டு வருவது பற்றி செய்திருக்கிறதா? தலையை விரைந்து நிமிர்த்திய மோனிகா மார்ட்டினின் கண்கள் அகல திறந்திருந்தன. அது பிஷப் தானே என்று கிசுகிசுத்தாள் வால்டர் ஸ்பினோ. இந்த குடியிருப்பில் இங்கேயே இருக்கிறாரா? ஆமாம், இளவரசருக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். கமாண்டர், வால்டர் ஸ்பினோ மறுபடியும் அழைத்தார். இங்குதானே இருக்கிறீர்கள்? என்னை நம்புங்கள் என்று கிசுகிசுத்த மார்ட்டினின் குரலில் திகில் பரவியிருந்தது. நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய தகவல் இருக்கிறது. அதுவும் நீங்கள் பிஷப்பிடமோ அல்லது இளவரசிடமோ பேசுவதற்கு முன்பாக. ஒரு கணம் தன்னுடைய PR ஒருங்கிணைப்பாளரை ஆராய்ந்த கார்சா தன்னுடைய முடிவை எடுத்துவிட்டார். கீழே உள்ள நூலகத்தில் இன்னும் 60 நொடிகளில் வந்து உன்னை சந்திக்கிறேன். அதை ஆமோதித்த மார்ட்டின் அங்கிருந்து நழுவினாள். இப்பொழுது தனியாக இருந்த கார்சா ஆழ்ந்து மூச்சுவிட்டு கொண்டு தன்னுடைய அவயங்கள் தளர்ச்சியாக இருக்க முயற்சித்தார். தன்னிடம் அதிகரித்து வரும் கோபம் மற்றும் குழப்பத்தின் எல்லாவித தடயங்களையும் அழித்துவிட நினைத்தார். அமைதியாக அவர் வரவேற்பறையை நோக்கி நடந்தார். மிஸ் வைடருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அறிவித்த கார்சா புன்னகைத்தபடியே உள்ளே வந்தார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே இருப்பார். அவரை கொண்டு வரும் விஷயத்தை தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்த நான் பாதுகாப்பு அலுவலகத்துக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். ஜூலியனிடம் நம்பிக்கையான ஆமோதிப்பை வெளிப்படுத்திய கார்சா பிஷப் வால்டர் ஸ்பினோ பக்கம் திரும்பினார். நான் சீக்கிரமே திரும்பி வருகிறேன், எங்கும் போய்விடாதீர்கள். அத்துடன் அவர் திரும்பி நடந்தார். கார்சா குடியிருப்பிடத்தை விட்டு வெளியேறுகையில் அவரை உற்று பார்த்த பிஷப் வால்டர் ஸ்பினோ புருவத்தை நெரித்தார். ஏதாவது பிரச்சனையா என்ற இளவரசர் அந்த பிஷப்பை நெருங்கி வந்து பார்த்தார். ஆமாம் என்ற வால்டர் ஸ்பினோ ஜூலியனிடம் திரும்பினார். நான் 50 வருடங்களாக பாவ மன்னிப்பு அளித்து வருகிறேன். கேட்ட உடனே எனக்கு எது பொய் என்று தெரிந்துவிடும். அத்தியாயம் 33 முடிந்தது.